சோ காய்ஸ், இப்ப நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, பரமக்குடியில வந்து நிறைய பேர் இருக்கீங்க. பட் ஆனா வந்து பரமக்குடியில வந்து கமலஹாசன் ஐயா வீடு எங்க இருக்குன்னு வந்து யாருக்குமே தெரியல காய்ஸ். சோ அதனால வந்து அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அத போயிட்டு எங்க வீடு இருக்கு, எந்த ஏரியால இருக்கு அப்படின்றத வந்து இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பண்ண போறோம் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். I tried so hard and got so far, but in the end, it doesn't even matter. I had to. ஸோ கைஸ், நானும் யார் யார் வந்தோம், நானும் மாதவன் தான் வந்தோம். ஸோ வந்து நம்ம கூட வந்து பவுண்டரி வந்திருக்கு. இது வந்து கமல் சாரோட வீடு எங்க இருக்குன்னு வந்து பவுண்டரி கிட்ட கேட்டா கூட வந்து சொல்ல தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பவுண்டரியும் கூட்டு வந்தது. ஸோ கைஸ், பரமக்குடி வந்து சிங்காரத்தோப்பு பூங்கா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அதோட ஆப்போசிட்ல தான் வந்து கமல் சாரோட வீடு இருக்கு. ஸோ இதுதான் இந்த கமல் சாரோட வீடு. இந்த கமல் சார் வீடு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து எங்களோட ஸ்கூல் வாத்தியாரு. ஸோ அவர் தான் வாங்கியிருக்காரு. அவர் தான் இப்போ வந்து உள்ள இருக்காரு. ஸோ நம்ம ரீச் பண்ண பார்த்தோம். பட் ஆனால் அவங்க வந்து கால் எடுக்கல. ஸோ வந்து இதுதான் கமல் சாரோட வீடு. ஸோ வந்து யாராச்சும் பரமக்குடியில இருக்கீங்க, வெளியூர் ஆளுங்க வந்து பரமக்குடி வந்து யாரு பிறந்த ஊர் அப்படின்னு கேட்டா கமல் சார் ஊர் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து கமல் சாரோட வீடு எங்க இருக்கு நம்ம ஊருக்கு வந்து கேட்டா, ஸோ வந்து இங்கதான் இருக்கு கைஸ். யாருமே வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல மட்டும் சொல்லாதீங்க. ஸோ வந்து இங்கதாங்க இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது கைஸ்.